தனது கூட்டணி கட்சிகளை பிளவுபடுத்தி கூட்டணி கட்சிகளை பலகீனப்படுத்தி அந்தந்த மாநிலங்களில் தன்னுடைய செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்வதில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி ஆட்சி இருந்தும் பல்வேறு நலத்திட்ட அறிவிப்புகளையும் பல்வேறு துறைகள் சார்ந்த புதிய திட்டங்களையும் பிஜேபியை சார்ந்த சட்டப்பேரவை தலைவர் செல்வம் மூலமாக பொதுமக்களுடன் முன்கூட்டியே அறிவிப்பை வெளியிட்டு அரசியல் ஆதாயம் தேடும் செயலை பிஜேபி கட்சியானது தொடர்ந்து நடத்தி வருகிறது. கூட்டணி அரசுக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட பல்வேறு துறைகள் சம்பந்தமான புதிய திட்ட அறிவிப்புகளையும் அதேபோன்று புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட துறை அறிவிப்புகளையும் சபாநாயகர் அவர்களே, மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களே தொடர்ந்து அறிவித்துக் கொண்டிருப்பது என்பது ஒரு ஜனநாயக நாட்டில் ஏற்புடையது அல்ல. எந்த ஒரு கட்சி ஆட்சியில் அமர்ந்தாலும் அவர்கள் முதலமைச்சராகவோ அமைச்சர்களாகவோ சட்டப்பேரவை தலைவர்களாகவோ பதவி பிரமாணம் செய்யும் பொழுது ஒரு சில அரசியல் நெறிமுறைகளை அவர்கள் அந்த நேரத்தில் ரகசிய காப்பு பிரமாணமாக தெரிவிப்பார்கள். குறிப்பாக சட்டப்பேரவை தலைவர் என்பவர் தேர்ந்தெடுக்கும் போது சட்டப்பேரவையில் கட்சி வித்தியாசமின்றி விருப்பு வெறுப்பின்றி அனைவருக்கும் சமமாக நடப்பேன் என்றும் தனக்கு தெரிந்த நிர்வாகம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் அதை வெளியிட மாட்டேன், அவசியமின்றி வெளியிட மாட்டேன் என்றும் தன்னுடைய பதவி பிரமாணத்தில் அவர் சொல்றார். பொதுவாக இந்திய அளவில் எந்த ஒரு சட்டப்பேரவை தலைவராக இருந்தாலும் இப்படிதான் நடப்பாங்க. அதே போன்று தான் சார்ந்த அரசியல் கட்சியினுடைய நிகழ்ச்சிகளில் கூட கலந்துக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளுடைய சட்டப்பேரவை தலைவர் பிஜேபி நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிறாரு. பிஜேபியினுடைய பிள்ளை கட்சியாக இருக்கக்கூடிய RSS அந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிறாரு. மறுபடியும் சட்டப்பேரவைக்கு அவரே தலைவராக சட்டமன்றத்தை நடத்துறாரு. பரவாயில்ல, அது அங்க இருக்கின்றவர்கள் முதலமைச்சரோ இல்லை மற்ற அமைச்சர்களோ அல்லது அவங்க கட்சியை சார்ந்தவங்களோ அதை பத்தி பேசணும். ஆனா நம்மளுடைய சபாநாயகர் அவர்கள் பல விஷயங்களை செயல்படுத்த முடியாத ஒரு ஒரு உதாரணத்துக்கு சட்டப்பேரவை செயலகம் கட்ட போறேன்னு சொல்றாரு. அதுக்கு மத்திய அரசாங்கம் இன்னி வரையும் அனுமதி கொடுக்கல. ஒரே ஒரு சிங்கிள் நயா பைசா கூட அதுக்கோசம் நிதி ஒதுக்கீடு செய்யல. ஆனா 63 தடவை அறிவிப்புல வெளியிட்டுகிறார். 100 கோடியில இருந்து இன்னைக்கு 850 கோடி ரூபாய் வரைக்கும் அறிவிப்புல வெளியிட்டுகிறார். ஏன் இவர் இந்த மாதிரி வெளியிடுறாருன்னு சொல்லிட்டு இந்த முதலமைச்சரும் கேட்கறது கிடையாது, இந்த துணைநிலை ஆளுநரும் கேட்கறது கிடையாது, மதிப்புமிக்க மாண்புமிக்க இந்த சட்டப்பேரவையில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸும் கேட்கறது கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகமும் கட்சியும் இதை பத்தி பேசுவது கிடையாது.
இது ஒரு வழக்கமான ஒன்றாவே ஆயிப்போச்சு. ஆனா இதெல்லாம் வந்து கண்கூடாகவும் பத்திரிகை வாயிலாகவும் கவனிக்கக்கூடிய பொதுமக்கள் இது சம்பந்தமா வந்து ஒரு சட்டப்பேரவை தலைவருக்கு என்னதான் அதிகாரம், எல்லா விஷயத்தையுமே இவரே பேசுறாரு. உதாரணத்துக்கு 100 நாள் வேலை திட்டம் அவரே பேசுறாரு, பாலங்கள்லாம் கட்டுவது அவரே சொல்றாரு, பட்ஜெட்டுக்கான அனுமதியை நான் போய் வாங்கி வரேன்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து ஆவல் மிகுதியில சொல்றாரா, இல்ல திட்டமிட்டு வந்து மாண்புமிகு முதலமைச்சருடைய அந்த முதலமைச்சருக்கு உரிய கண்ணியத்தையும் மாண்பையும் குறைக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் இப்படி பேசுறாரான்னு தெரியல. ஒரு சட்டப்பேரவையினுடைய தலைவருடைய நடவடிக்கை என்பது சட்டப்பேரவையினுடைய மாண்புக்கு பங்கம் விளைவிக்கின்ற விதத்துல இருக்கக்கூடாது. ஆனா அது அது தொடர்ந்து இருந்து வருது. இப்ப உதாரணத்துக்கு கடந்த 2 தினங்களுக்கு முன்பு 31ஆம் தேதி சட்டப்பேரவை கூடும்னு சொல்லிட்டு அரசு அறிவித்தது. 2ஆம் தேதி பட்ஜெட் வந்து முதலமைச்சர் சொல்லுவார் சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. ஆனால் மாண்புமிகு இந்த சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் புதிய, அதாவது வந்து இந்த இலவச அரிசி வழங்கும் திட்டம், இந்த திட்டத்துல வந்து ஏற்கனவே வந்து ரெட் கார்டுக்கு பதிலாக அரிசி கொடுத்துருக்குறாங்க. 20 கிலோ அரிசி ரெட் கார்டுக்கு அரிசிக்கு பதிலாக பேங்க்ல பணம் போடுறாங்க. எல்லோ கார்டுக்கு 10 கிலோ அரிசிக்கு பதிலாக பேங்க்ல பணம் போடுறாங்க. இப்போ அது அனைத்து தரப்புலையும் வந்து ஆளும் அரசு வந்து எதிர்ப்பு சம்பாதிச்சாங்க. எங்களுக்கு அரிசி தான் போடணும், பணம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்ப இது சம்பந்தமா இந்த என்ஆர் காங்கிரஸுடைய அரசு ரெட் கார்டுக்கு வந்து 20 கிலோ அரிசி, நல்ல அரிசி போடுவதாகவும், எல்லோ கார்டுக்கு ஒரு கிலோ விலை 1 ரூபா வீதம் 20 கிலோ அரிசி அவங்களுக்கு கொடுக்குறது. அவங்களுக்கு வந்து 20 ரூபா கொடுத்தா 20 கிலோ அரிசி கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு புதிய திட்டம். இந்த திட்டம் வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் அறிவித்திட்ட பிறகு இது போன்ற ஒரு திட்டத்தை நாங்க செயல்படுத்த போறோம்னு சொல்லிட்டு சபாநாயகர் அறிவிக்கிறார். அது மட்டும் இல்லாம ஒருபடி மேல போய் இந்த திட்டத்துக்கு ஆண்டுக்கு 270 கோடி ரூபாய் பணம் நிதி ஒதுக்கீடு நாங்க செஞ்சிருக்கிறோம். இந்த திட்டத்தை துணைநிலை ஆளுநர் வந்து எங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு சட்டமன்றத்தை, அதாவது வந்து சட்டமன்ற தேதி, அந்த வந்து சட்டமன்றம் கூட்டப்படுவதற்கு அரசால தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு எந்த ஒரு திட்டத்தையும் மாண்பு முதலமைச்சர் கூட வெளியில சொல்வதற்கு அதிகாரம் இல்லை. பல முதலமைச்சர்கள் அப்படி பேசி சட்டமன்றத்துக்குள்ள அது போன்ற பிரச்சனைகள் வந்து முதலமைச்சருடைய கவனத்துக்கு வந்து கொண்டு வரும்போது பல முதலமைச்சர்கள் வருத்தம் தெரிவிச்சுக்கிறாங்க. நான் பேச தப்புதான், இந்த சபையில் நாங்க வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோன்னு கூட சொல்லிக்கிறாங்க சில மாநில முதலமைச்சர். ஆனா நம்மளுடைய சபாநாயகர் அவர்கள் எதை பத்தியும் கவலைப்படாம முதலமைச்சருக்கு இந்த பேர் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ, என்ஆர் காங்கிரஸுக்கு இந்த பேர் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு இது நல்ல திட்டம் தான். இது உண்மையிலேயே வந்து வரவேற்கத்தக்க திட்டம். கடந்த கால திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸினுடைய ஆட்சியில கூட வந்து இலவச அரிசி போடல, அரிசிக்கு பதிலாக பணம் தான் போட்டாங்க. ரேஷன் கடைகள்லாம் வந்து இழுத்து மூடப்பட்டது. இப்போ வந்து ரேஷன் கடைகள் புதிதாக திறக்கப்படுகிறது. திறந்து பணத்துக்கு பதிலாக தரமான அரிசி போடுறோம்னு சொல்றீங்க. அது மட்டும் இல்லை, ரெட் கார்டுக்கு மட்டும் இல்லை, எல்லோ கார்டுக்கும் அரிசி போடுறோம்னு சொல்றீங்க. இது வந்து அதிமுக கோரிக்கை. அதிமுக தான் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வந்தோம். இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய 3.5 லட்சம் கார்டுகளுக்கும் யாருக்கு எதுவாக இருந்தாலும் சரிசமமாக போட வேண்டும். நீங்க அரிசியா போட்டா போடுங்க, பணமா போட்டா போடுங்க, எல்லாருக்கும் ஒன்றா கொடுங்க, எல்லாமே வந்து மக்கள் தான் சொன்னோம். இந்த அதிமுகவுடைய கோரிக்கையை ஏற்று அரசு வந்து இப்போ செயல்படுத்த போவதா தெரியுது. அப்படி இந்த திட்டம் வந்து உண்மையிலே வந்து சட்டப்பேரவையில் அறிவிக்கப்படுதுன்னா அதை நாங்கள் வரவேற்போம், நல்ல திட்டம். ஆனா சட்டமன்றம் கூட்டப்படுவதற்கு முன்பாக பட்ஜெட்ல வந்து தெரிவிக்கப்பட வேண்டிய இந்த விஷயம் குறித்து மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் வெளியில வந்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இது வந்து சட்டப்பேரவையினுடைய மாண்புகளை சபாநாயகர் அவர்கள் திட்டமிட்டு குலைக்கிறார். ஒரு சட்டப்பேரவை தலைவருக்கு என்ன பொறுப்புகள்னா, சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற நடத்தை விதிகளுக்கு புறம்பா நடக்காதத புறம்பா யார் நடந்தாலும் அதை வந்து தடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் சபாநாயகருக்கு இருக்கு. அதே மாதிரி சட்டப்பேரவைக்கு இருக்கின்ற மாண்புகளை காப்பாற்றக்கூடிய கடமை நம்மளுடைய சபாநாயகருக்கு உண்டு. ஆனா
இவருடைய நடவடிக்கை எல்லாமே சட்டப்பேரவையுடைய மாண்புகளை சீர்குலைக்கக்கூடிய விதமா இது தொடர்ந்து இருந்து வருது. இது இது வந்து சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவங்க இதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னே தெரியல. இது எங்களை பொறுத்த மட்டும் வந்து முதலமைச்சருடைய ஒரு ஷெடோ, அதாவது வந்து ஒரு நிழல் முதலமைச்சராக சட்டப்பேரவை தலைவருடைய செயல்பாடு இருக்குது. இது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒன்று. ஒன்னா வந்து வேற வழி இல்லாம என்ன இருக்காங்க சொன்னா அவங்களுடைய ஒரு பிஜேபியினுடைய ஒரு அடாவடித்தனமான அத்தனை செயலியும் அவங்க ஏத்துக்கலாம் வேற வழி இல்லாம. ஆனா பொதுமக்களோ இல்ல பிற அரசியல் கட்சிகளோ இது வந்து ஒரு அவங்களுடைய பார்வையில எங்களுடைய பார்வையில இது டோட்டலா வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறைகள், மரபுகள், மாண்புகள் இவை எல்லாத்தையும் சீர்குலைக்கக்கூடிய ஒரு விதத்துல வந்து மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவருடைய செயல்பாடு. எனக்கு வந்து சட்டப்பேரவையுடைய தலைவர் வந்து எனக்கு எதிரி கிடையாது, செல்வம் என் ஃப்ரெண்டு தான், நண்பர் தான். இருந்தாலும் தொடர்ந்து அவர் வந்து அந்த சபாநாயகர் என்கின்ற பதவியை வைத்துக் கொண்டு இது போன்ற நிகழ்வுகளை வந்து தொடர்ந்து செயல்படுத்துவது என்பது வந்து ஒரு தவறான ஒன்று. இது வந்து ஏற்கனவே பிஜேபி ஒரு கட்டுப்பாடு இருக்குது. எந்த மாநிலத்திலும் பிஜேபியுடன் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கின்ற எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அந்த அரசியல் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை இழிவுபடுத்தி கட்சியை பிளவுபடுத்தி தான் அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய ஒரு சூழ்நிலையை பிஜேபி உருவாக்கி இருந்தது. இதை உணர்ந்துதான் கழகத்துடைய பொதுச் செயலாளர், தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர், புரட்சி தமிழர், மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் இனி ஒரு காலம் இந்த அரசியல் அரங்கில் எந்த கால சூழ்நிலையிலும் பிஜேபியுடன் எங்களுக்கு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்று பல முறை வந்து அறிவித்திருக்கிறார், பல முறை சொல்லுகிறாரு, தெளிவுபடுத்துகிறார். ஆனால் அவருடைய அந்த அந்த எண்ணப்படி வெகு விரைவில் புதுச்சேரி மாநிலத்தில் பிஜேபியினுடைய பார்ட்னர் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய இந்த என்ஆர் காங்கிரஸை பிஜேபி என்கின்ற அந்த மலைப்பாம்பு முஷா வந்து விழுங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இதற்கு பிறகும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விழித்துக் கொள்வது நல்லது. சபாநாயகர் எவ்வளவு அறிவிப்பை வெளியிட்டார். மேம்பாலங்கள் கட்டப்படும், நான் பேசிட்டு வந்துட்டேன். இவர் எப்ப பிடபிள்யூ மினிஸ்டர் ஆனாரு? சட்டப்பேரவை கட்டப்படும், உங்களுக்கே தெரியும், ஒரு 50 தடவை மேல சொல்லிட்டார். இந்த இடம் அந்த இடம் இந்த இடம் அந்த இடம் இந்த இடம் சொன்னீங்க. 850 கோடியில வந்து நான் கட்ட சொல்லி அதை சொல்ல நீங்க யாருன்னு தெரியல. ஏன்னா பிடபிள்யூ மினிஸ்டரா இருக்கட்டும், ஏதோ அவர் வந்து சபாநாயகர் எல்லா அதிகாரம் கொண்டவர் தான். சட்டப்பேரவை நடக்கும்போது அவர் வந்து சர்வ வல்லம் படைச்சவர் தான். இப்போ அவர் சொல்றாரு 3 ஆண்டு காலமா வந்து சிஎஸ்லாம் இங்க வந்து ஒழுங்கா வேலை செய்யல. அது சொல்றது நீங்க யாரு? சிஎஸ் வந்து மத்திய அரசாங்கம் தானே நியமிக்குது. மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி தானே சிஎஸ் நியமனம் செய்யுது. நீங்க பிஜேபி தானே, ஏன் அப்புறம் அவங்க பேர் நடவடிக்கை எடுக்கல? பல ஐஏஎஸ் ஆபிசர் வந்து சபாநாயகர் அவர்களை மிரட்டுற மாதிரி பேசுறது, வேலை செய்யாதவங்க தொலைச்சிருவான், உங்களாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவான், உங்க பேர்ல நடவடிக்கை எடுப்பா. என்ன இது? புதுச்சேரி மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசா அல்லது பிஜேபி தலைமையிலான காட்டாட்சி நடக்குதா? இதை வந்து ஜனநாயகத்தில் வந்து நம்பிக்கை கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் இந்த செயலை கண்டிக்கணும். அதுக்கோசம் வந்து திமுக இந்த செயலை கண்டிக்கணும்லாம் நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தமட்டில் புதுச்சேரி மாநிலத்தில் பிஜேபியினுடைய அத்தனை அத்துமீறி செயல்களுக்கும் துணை போகின்ற ஒரு கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. ஒரு நாள் கூட திராவிட முன்னேற்ற கழகம் இதெல்லாம் கண்டிச்சதே கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் எடுத்ததுக்கெல்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத திட்டங்களை எதிர்ப்பது என்பது ஒண்ணு. எந்த திட்டத்தையாவது வந்து புதுசா வந்து எதிர்த்தா இவங்களாலே கொண்டு வரப்பட்ட திட்டங்களை வந்து வேணுமே எதிர்ப்பது. நாங்க வந்தா நீட்டு ரத்து பண்ணுவோம், அதை பண்ணுவோம், இது பண்ணுவோம் சொல்றாங்களே, பொய். அப்படி தினந்தோறும் இந்த நாட்டினுடைய பிரதமரை பத்தி வசப்பாடிய இன்றைக்கு வந்து அரசியல் ஆதாயம் தேடி கொண்டு இருக்கிறாங்க அங்க தமிழ்நாட்டில். யாரு? திமுக சேர்ந்த முதலமைச்சர் ஸ்டாலின். ஆனால் அதற்கு நேர்மாறாக புதுச்சேரி மாநிலத்தில் பிஜேபியினுடைய அத்தனை அத்துமீறலுக்கும் சிறு எதிர்ப்பு கூட தெரிவிக்காம திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் இருப்பது என்பது வந்து எங்கெல்லாம் உண்மையிலே வேப்பா இருக்குது, ஒரு வேப்பான விஷயமா இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு வந்து நாங்க வந்து எம்எல்ஏ இல்லாதனாலும் வேற வழி இல்லை எங்களுக்கு. அதனால வந்து
மக்கள் மத்தியில் சொல்வதற்காக உங்ககிட்ட இதை பத்தி பேசுறோம். சட்டமன்றத்தில் நாங்க இருந்தா இதெல்லாம் நடக்கிறதே வேற. சட்டமன்ற நடத்த விதிகள் ஒண்ணு இருக்குது. சட்டமன்றம் தேதி அறிவிச்ச பிறகு நீ வந்து திட்டத்தினுடைய ஏதோ வந்து வெளியில சொல்றீங்கன்னா அப்ப நீங்க 30 எம்எல்ஏவே நீங்க வந்து அவமதிக்கிறீங்க. சட்டமன்றத்தை கூட்ட வேண்டியதே கிடையாது. சரி, இந்த ஒரு திட்டத்தை சொல்லிட்டாரு, இன்னும் ஒரு 12 திட்டம் அதையும் சொல்லிட்டு சொல்லுங்க. அப்ப பட்ஜெட் ரகசியம் வந்து காப்பாற்றப்படவில்லை. யாரால காப்பாற்றப்படவில்லை? மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவரால பட்ஜெட்டினுடைய ரகசியம் காப்பாற்றப்படவில்லை. இதுக்கெல்லாம் விதிமுறைகள் இல்லையா? அரசியலமைப்பு சட்டம் இதுக்கெல்லாம் தெளிவா சொல்லிக்கிறாங்க. ஒரு சட்டமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு சட்டமன்ற நடத்த விதிகள் இருக்குது. ஒட்டுமொத்தமா சட்டமன்ற நடத்த விதிகளை நம்மளுடைய சபாநாயகர் வந்து மீறி வர்றாரு. எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு அவர் பேர்ல வெறுப்பு இல்லை. அஸ் இட் இஸ் என் ஃப்ரெண்டு தான் அவர். ஆனாலும் அவருடைய நடவடிக்கைகள் என்பது ஏற்புடையதாக இல்லை. இது வந்து மாண்புமிகு முதலமைச்சருடைய பலகீனத்தை எடுத்துக்காட்டுதான் என்னன்னு தெரியல. தன்னுடைய அதிகாரத்தையே ஒருத்தவங்க எடுக்கும்போது கூட அமைதி காக்கிறாருன்னா அது பேர் பெருந்தன்மையா இல்ல பலகீனமான்னு தெரியல. உங்க கேள்வியே சரியா இல்ல. நான் சொல்றது வந்து என்னன்னு கேட்டா, சபாநாயகர் என்ன பேசணுமோ என்ன செய்யணுமோ அதை பேச சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னா மாநில வளர்ச்சி மீது அவருக்கு வந்து அக்கறை இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்கிறீங்க. மாநில வளர்ச்சி மீது எல்லாருக்குமே அக்கறை தேவை, அக்கறை இருக்கணும். அந்த வேலை உங்க வேலை இல்லை. புரியுதுங்களா? நாங்க அதை சொல்ல வரல, அது உங்க வேலை இல்லைன்னு சொல்றேன். பட்ஜெட்டுக்கு அனுமதி வாங்குறது உங்க வேலையா? ஊர் ஃபுல்லா மேம்பாலம் கட்ட போறோம்னு சொல்றீங்களா, அது உங்க வேலையா? சட்டமன்றம் கூட்டப்படுவதற்கு முன்பு வந்து நாங்க வந்து அரிசி போட போறோம் எல்லாருக்கும் 270 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கிதுன்னு சொல்றது உங்க வேலையா? நீங்க பைனான்ஸ் மினிஸ்டரா? உங்க வேலையா? அது உங்க வேலை இல்ல. எவ்வளவு பிரச்சனை நீங்க சொல்றீங்க. 100 நாள் வேலை திட்டம், அதுக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர் இருக்கிறாரு, அதை நீங்க தான் சொல்றீங்க. இதெல்லாம் உங்க வேலை இல்ல. அதுக்கோசம் இதெல்லாம் நாங்க சொல்லும் போது வளர்ச்சி திட்டங்கள்ல அப்ப அவர் கவனம் செலுத்தக்கூடாதான்னு கேக்குறீங்கன்னா, அது வந்து அவர் வளர்ச்சி திட்டங்கள்ல கவனம் செலுத்திட்டோம், யாரும் அதை எதிர்க்கல. சட்டமன்றம் கூடும் போது அவர் நல்ல அறிவுரைகளை சொல்லலாம் அமைச்சர்களுக்கு. முதலமைச்சர் கூட அறிவுரை சொல்லலாம். இந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்தலாமே, இது வந்து மக்களுக்கு தேவையான திட்டமாச்சா, இதை செயல்படுத்துன்னு சொல்லிட்டு சட்டமன்றம் கூடும் பொழுது முதலமைச்சர் கூட அறிவுரை சொல்லலாம் அவர் சபாநாயகர். சட்டமன்றம் கூட்டப்படாத நாட்களை வந்து அரசாங்கத்தினுடைய அத்தனை திட்டத்தை சொல்வதற்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருந்தா எங்களுக்கு தெரியல. இதுதான் இதனுடைய சாராம்சம். இப்ப நீங்க அது சம்பந்தமா கேள்வி. ஆமா, அவங்களுக்கு தான் கொடுப்பாரு முதலமைச்சர். ஏன் போலி ரேஷன் கார்டு அவன் காசு கொடுத்தா வாங்கின 5000 கொடுத்த, அதை ஏன் கெடுப்பான விட்டு போங்க. உண்மையை சொல்றேன். அதாவது 50,000 போலி ரேஷன் கார்டுகள் ஒரு கார்டுக்கு 15,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு சிவில் சப்ளை அந்த துறையிற்குள்ள இருக்கிற புரோக்கர்கள் வெளியில இருக்கின்ற புரோக்கர்களாலே வழங்கப்பட்டுள்ளது. இது அந்த துறையை ஏத்துக்கிறாங்க. பலரும் வந்து பல சட்டமன்ற உறுப்பினர்களும் நேரு உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் தெளிவா இதை சொல்றாங்க. அவன் காசு வாங்கிக்கின்னு அவன் வந்து புரோக்கருங்க காசு வாங்கிக்கின்னு அந்த போலி ரேஷன் கார்டு கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு அரசாங்கம் அந்த போலி ரேஷன் கார்டுக்கு பணம் கொடுக்குது. ஒரு மாசத்துக்கு 3 கோடி ரூபாய் இழப்பு, 50,000 கார்டுக்கு 600 ரூபான்னா அப்ப வருஷத்துக்கு 36 கோடி ரூபாய் மக்களுடைய வரி பணம் இந்த போலி ரேஷன் கார்டு கோசம் கொடுக்குறீங்க. இப்ப இந்த அரிசி வந்து அவங்களுக்கு கொடுக்குறீங்களா கொடுக்க போலன்னு சொல்லிட்டு அது முதலமைச்சர் தான் நீங்க கேட்கணும். அப்புறம் சட்டமன்றம் கூடுதுப்பா, சம்பவம் ஏதாவது கேள்வி கேட்கலாம். புதிய திட்டங்கள் ஏதாவது செயல்படுத்தப்படுதான்னு கேள்வி வருதா? அதான் நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டேன். நாங்க அதிமுக சார்பில் வந்து நாங்க சட்டமன்ற உறுப்பினராக இல்லை. சட்டமன்ற உறுப்பினராக இருந்தா நாங்க அது முறையா அந்த சட்டமன்ற நடத்தை விதிகளுக்கு தகுந்த போல நாங்க நிச்சயமா அவர் வந்து கேள்வி கேட்டிருப்போம். அதுக்கெல்லாம் உண்டு.
அதுக்கெல்லாம் விளக்கம் கேட்கறதுக்கே எங்களுக்கு உரிமை உண்டு. அது இல்லாதால உங்க மூலியமா மக்கள் மன்றத்துக்கு இந்த பிரச்சனை கொண்டு வரும். இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா அது ஜனங்களுக்கு போய் சேரும். வேற ஏதாவது புதிய புதிய திட்டங்கள் ஏதாவது வருதுன்னு கேக்குறீங்களா? இந்த சட்டப்பேரவை இந்த இது வந்து இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல ஆமா இதெல்லாம் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் வந்து உங்களுக்கு விளக்கமா சொல்லுவார். இன்னைக்கு போய் கேட்ட கூட சொல்லுவார் என்னென்ன திட்டம் வருதுன்னு, எவ்வளவு பணம் ஒதுக்கிறாங்கன்னு சொல்லுவாரு. நீங்க அவர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுங்க. ஒரே மனுஷன் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, ஒரே மனுஷன் பட்ஜெட் ஆபீசர், ஒரே மனிதர் இந்த மாநிலத்துடைய தலைமைச் செயலாளர், ஒரே மனிதர் சட்டப்பேரவை தலைவர், ஒரே மனிதர் 5 அமைச்சர்களுக்கும் முதலமைச்சருக்கும் நிழல் அமைச்சர். பெரிய திறமைசாலி தான் செல்வம். நீங்க யாராவது கேட்டு தெரிஞ்சுங்க. ஒரு அசம்பிளி கூட்டத்துக்கு தேதி அறிவிச்சிட்ட பிறகு பட்ஜெட் சம்பந்தமாகவும் புதிய திட்டங்கள் சம்பந்தமாகவும் அதற்கான நிதி ஒதுக்கீடு சம்பந்தமாகவும் சட்டமன்றத்துக்கு வெளியில சொல்லலாமா? அந்த அதிகாரம் முதலமைச்சருக்கே இல்லை. அந்த அதிகாரம் சட்டமன்றத்துக்குள்ளதான் இருக்குது. அதான் சட்டமன்றத்தினுடைய மாண்பு, அதான் மரியாதை. நீங்க சட்டப்பேரவை தலைவரே வந்து அந்த மாண்புக்கு வந்து வெட்டு ஒண்ணு உழுற மாதிரி நீங்க நடக்கிறீங்க. இந்த மாண்பை சீர்குலைக்க கூடாது யாரா இருந்தாலும். இதல்ல இது வந்து பிஜேபி மட்டும், இது நாடு முழுவதும் இப்படிதான் பண்றீங்க நீங்க. அதுதான் நாங்க சொல்றோம். பிஜேபி விஷயத்துல என்ஆர் அவர்கள், ரங்கசாமி அவர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். உங்களுடைய அதிகாரத்தை வந்து அது வந்து சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் வந்து அவர் பேர் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரணும். அப்படிப்பட்ட ஒரு முதுகெலும்பு உள்ள எதிர்கட்சி இங்க இல்ல. இந்த சட்டப்பேரவை உள்ள ஆறு திமுக எம்எல்ஏ இருக்கிறாங்க. எனக்கு தெரியல அவங்கெல்லாம் அப்படிப்பட்ட நபரா மாண்புமிகு சபாநாயகர் மீது ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர அளவுக்கு ஒரு தைரியமான எம்எல்ஏக்கள் திமுக இருக்கிறாங்களா தெரியல. அதிமுக நாங்க என்ன செய்யலாம்? துணைநிலை ஆளுநரை சந்தித்து ஒரு மனு கொடுக்கலாம். எல்லாம் செய்யறாரு, அது பார்க்கும்போது ரொம்ப அசிங்கமா இருக்குது. ஒரு சட்டமன்றத்தை கேள்விக்குறி ஆக்குற மாதிரி இருக்குது, கேள்வி கூத்தா இருக்குது. நீங்க அவருக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்கன்னு சொல்லலாம். வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. யாரு? ஆமா இல்லையா? யாரா இருந்தாலும் இப்ப எனக்கு ஒரு அதிருப்தி இருக்குதுன்னா நான் வந்து சென்னைக்கு போயிட்டு என் கட்சி தலைவர் தான் சொல்லுவேன். அது மாதிரி இவங்க 2 பேருக்கு ஒரு அதிருப்தி இருக்குதுன்னா அவங்க யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? கட்சி தலைவர் தான் சொல்லுவாங்க. எங்களுக்கு தமிழ்நாடு எடப்பாடியார்ட்ட போய் சொல்லுவோம். பிஜேபிக்கு டெல்லி, அவங்க அமித்ஷாட்ட சொல்லுவாங்க, நட்டாட்ட சொல்லுவாங்க. அதையும் மீறினா இந்த நாட்டு பிரதமர்கிட்ட சொல்லுவாங்க. அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கட்சி தான் கிடைக்கல, அது அடுத்த கட்டம். அவங்க போய் அங்கே போய் சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. அவங்க ஜனநாயக ரீதியில் போய் சொல்றாங்க. இதெல்லாம் சட்டமன்றத்தில் எதிரொலிக்குமா? அப்படி ஒரு கேள்வி கேளுங்க. அதான் ஒரு சரியான ஒரு கேள்விக்கு இது நீங்க யாருமே கேட்க மாட்டீங்க. நான் என்ன செய்யுது? சரியான ஒரு கேள்வி, இந்த நேரத்துக்கு தகுந்த கேள்வி. ஆனா நீங்க யாரும் கேட்க மாட்டீங்க. நான் எப்படி சொல்லணும்? நான் சொல்ல வேண்டியது உங்களுக்கு சொல்லிட்டேன். உண்மையிலே இன்னைக்கு தேவையான ஒரு கேள்வி இது, நீங்க யாரும் கேட்கல. எனி கொஸ்டின்? வெங்கட், எனி கொஸ்டின்? நோ கொஸ்டின் சொல்லு. நன்றி. கேளு. அப்படி சொல்லு. ஓ, அவரா கூட வச்சிருக்காரு. அவரு அந்த ரூம் போறாரு. நீயா சிஎம் சொல்ற? ஏன்பா அந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க? தப்பு அதெல்லாம். அதாவது ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் கலந்துக்கிற
ஏதாவது ஒரு புதிய திட்டங்கள் துவக்க விழா இது மாதிரி இதில் வந்து சபாநாயகர் கலந்து கொள்வது மரபு. நான் பார்க்குறேன் இப்போ இந்த புதுச்சேரி மாநிலத்தில் சபாநாயகர் இல்லாத அரசு விழாவே கிடையாது. சபாநாயகர் இல்லாத அரசு விழாவே இந்த புதுச்சேரி மாநிலத்தில் கிடையாது. அந்த விதத்தில் அகில இந்திய அளவுலையும் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலத்துக்கும் முன்னுதாரணமாக எங்களுடைய சட்டப்பேரவை தலைவருடைய செயல்பாடு இருக்கிறது.